Poco F3 GT ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ OnePlus Nord 2க்கு அடுத்த நாளே ரிலீஸ் ஆகிருக்கு. சரியான காம்படிஷன் இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும். ஸோ கம்பேரிசன் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம், அது ஒரு தனி வீடியோவாக. பட் இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பார்க்கும்போதும் அப்படியே சைட் பை சைட் சின்னதாக நாடோடு நம்ம பார்ப்போம் எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அப்புறமா ஓவர்வியூக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சிப்செட்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 தான். ஸோ OnePlus Nordல இதே தான் கொடுத்துருக்காங்க, பட் அது 1200 AI. ஸோ இந்த ஏஐன்றது பார்த்தீங்கன்னா எல்லா சிப்செட்லேயும் ஒரு ஏஐ என்ஜின் இன்னும் உள்ள ஒரு இருக்கும். ஸோ அந்த ஏஐ என்ஜின் இன்னும் பவர்ஃபுல் Nordல, பட் அது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணாது, அதை ஒன்று. ஸோ மற்றபடி எல்லாம் சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேயும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா, ஒரு Snapdragon 865 870 அந்த ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கேமிங் இன்னும் பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணிடுது. LPDDR4X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அது இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 டார்கெட் ஆடியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இவங்க 2 பேர் தான் அதை வாங்கணுன்றது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அல்ட்ரா ஹார்ட்கோர் கேமர்ஸ்க்கு கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, கிராஃபிக்ஸை விட இன்னும் பல விஷயங்கள் நிறைய அதர் ஸ்டப்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன், பொதுவாக இப்போ இந்தியாவில் PUBG தான் நிறைய பேர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது BGMI மாறிடுச்சா இப்போ. ஸோ அது ஒன்று ஆடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா குவால்கம் சிப்செட்டுக்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு கேமு. ஸோ என்ன தான் இந்த சிப்பு 865 870 அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களால் நீங்கள் HDR கிராஃபிக்ஸுக்கு கொண்டு போனால் 60 FPS போட முடியாது, 40 FPS தான் போட முடியும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த ஃபோனில் இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் நிறைய மீடியாடெக் வரதுனால இது மாற வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். பட் அப்போ எதுக்கு நான் இதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், நீங்கள் இதுக்கு போகாமல் ஒரு 870 ஃபோன் வேணும்னா இன்னொரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும். நீங்கள் போடுறதுக்கு ரெடினா போகலாம். பட் இந்த ஃபோனில் கேமிங் ஸ்பெசிஃபிக்காக பல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு அதை நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், நம்ம ஊரில் சார்ஜ் போட்டுக்கிட்டு கேம் விளாட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இந்த காலத்து சார்ஜிங் டெக்னாலஜிஸ்லாம் ஓரளவுக்கு சேஃபாகவும் ஆகிடுச்சு. ஸோ அது தப்பு கிடையாது. ஸோ சார்ஜ் போட்டு கேம் விளாடும்போது தேவையில்லாமல் நம்ம விரலுக்கு நடுவில் அந்த கேபிள் நீட்டிட்டோம். பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப்டாக ஒரு சார்ஜிங் கேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேமர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இது ஒரு கன்வீனியன்ஸ். ரெண்டாவது, இந்த ஃபோனோட டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 480 Hz. இன்றைக்கி தேதிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எந்த ஃபோன்லேயுமே இதுதான் ஹையஸ்ட் டச் சாம்பிளிங் ரேட்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கும் மேலே ஏதோ ஒரு ஃபோன் இருக்குது, Mi 11 Ultra இருக்குது. பட் ஸ்டில் 480 Hz சூப்பர். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமானது நான் பார்த்தது இல்லையா அந்த மாதிரி. ஸோ இந்த டச் சாம்பிளிங் ரேட்டை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்கு ஸ்க்ரீனை 480 தடவை நீங்கள் டச் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத தேடும். ஸோ இப்படி பண்ணும்போது பேசிக்காக நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் இதுலையும் கேம் விளையாடும்போது இட் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல். லைக் ஸ்வைப் பண்ணும்போது ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ கேமர்ஸ்க்கு இட்ஸ் அ பேரடைஸ். மறுபடியும் மூணாவது கேமிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும் ஷோல்டர் பட்டன்ஸ்னால் ஃபோனோட டாப் லெஃப்ட் அண்ட் டாப் ரைட் கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. அந்த ஸ்விட்சை தட்டிங்க அப்படின்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் ஒரு சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணி 2 உண்மையாகவே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கீழேருந்து மேலே எழும்புது. ஸோ அதை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். மேபி ப்ராப்ளி நான் விளாண்டேன்னா லெஃப்ட்டை நான் எய்முக்கு வச்சுட்டு ரைட்டு ஷூட்டுக்கு வச்சுப்பேன். ஸோ இது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கண்ட்ரோலரில் விளையாடுற ஃபீல் கிடைக்கும். ஸ்க்ரீனில் நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் பயங்கரமாக விளையாடலாம். ஸோ மோர் தென் கிராஃபிக்ஸ் அந்த ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ் கேமர்ஸ்க்கு இந்த ஃபோனில் நல்லாவே கிடைக்கும். செகண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்ச் வாட்சர்ஸ். உட்காந்து நாள் ஃபுல்லாக யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ்னு அடித்து தூக்குறவங்களுக்கு இந்த ஃபோன் பார்க்க கொஞ்சம் கேமிங் ஃபோன் மாதிரி இருந்தாலும் உங்களை மாதிரி பீப்புளுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளே இஸ் லைக்
இந்த 50,000 60,000 ஃபோனுக்கெலாம் கொடுக்குற மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே அப்படியே நம்ம டிஸ்பிளேவும் பார்த்துடலாம். 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே தான். பட் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 480 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 10 பிட் கலர் டெப்த்து கவர் பண்ணுது. ஸோ 10 பிட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாதாரண டிஸ்பிளேல 8 பிட் தான் இருக்கும். 8 பிட்னா அந்த டிஸ்பிளேவால் 16 மில்லியன் கலர்ஸ் காட்ட முடியும். அதுவே அவ்வளோ அதிகம். பட் 10 பிட்டுன்றது 1 பில்லியன் கலர்ஸ் காட்டும். ஸோ என்னடா 2 பிட்டு வித்தியாசம்னு பார்க்காதீங்க, பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். பட் இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே பார்க்க முடியும்னா, ஒரு 10 பிட் இல்லை எடுத்த ஒரு வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே. மற்றபடி டே டு டேயில் உங்களுக்கு இது ஒன்றும் எக்ஸ்ட்ரா கலர்ஃபுல்லாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. பட் அதனால தான் நான் சொன்னேன், ப்ராபப்ளி அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் உள்ள சில வீடியோஸ், இதில் HDR வீடியோஸ்லாம் அந்த கலர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மொபைலில் இந்த மாதிரி நிறையா படம் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன் மூவிஸ்ன்றனா, இதோட அப்படியே இந்த ஒரு ஸ்பீக்கர் செட்டப்பும் பார்த்துடலாம். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ராப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ன்ற பேரில் நிறையா ஃபோனில், பொதுவாகவே எல்லா ஃபோன்லையும் கீழே உள்ள ஸ்பீக்கர் மட்டும்தான் மெயினான பவர்ஃபுல்லான ஸ்பீக்கராக இருக்கும். மேல் பக்கமாக கொடுத்துருக்க ஸ்பீக்கர் அது ஜஸ்ட் ஒரு காதில் வச்சு நம்ம இயர்பீஸ் பேசுவோம்ல, அந்த ஸ்பீக்கரையே கொஞ்சம் வால்யூம் அதிகப்படுத்தி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பட் இந்த ஃபோனில் செப்பரேட்டாகவே ஒரு தனி மேலே ஒரு தனி வெண்ட்டே கொடுத்து அங்கேயும் ஒரு செப்பரேட் ஸ்பீக்கரே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். இதில் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷனும் டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் மீடியா வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஃபோனில் கிடைக்கும். ஸோ மீடியா கேம்ஸ் அது கொஞ்சம் கோயின்சைட் ஆகும். ஸோ கேமர்ஸ் அண்ட் மூவி வாட்ச் பண்ணுறவங்க இவங்களுக்கு தான் இந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அப்படியே டிஸ்பிளே, ஸ்பீக்கர்ஸ், ப்ராசஸர் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து கேமராஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ஃபோனில் நெகட்டிவ் பாயிண்ட்டே நம்ம வரோம். கேமராஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 64 MP மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார்னு கொஞ்சம் ஆங்கிள்ஸ் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், அப்புறமா ஒரு 2 MP மேக்ரோ லென்ஸ். ஸோ இந்த 64 MP சென்சார் வெறும் 64 MPன்னு சொல்கிறாங்களே, எந்த சென்சார்னு சொல்லவே இல்லைன்னு. ஒரு காலத்தில் அது எப்படி இருந்துச்சுன்னா, சோனியாக இருந்தால் சொல்லுவாங்க, சாம்சங்காக இருந்தால் சொல்ல மாட்டாங்க. சாம்சங் சோனியோட கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும், பட் ஸ்டில் மேனேஜபிளாக இருக்கும். பட் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக ஆம்னிவிஷன் ஒரு பிராண்டோட OV64Bன்ற சென்சாரை தூக்கி கொடுத்துட்றாங்க. நம்ம OnePlus Nord CEல பார்த்த சென்சார். அந்த சென்சார் இது வரைக்கும் எந்த ஃபோன்லலாம் வந்துருக்கோ எல்லாத்துலேயும் அல்ட்ரா ஃப்ளாப் தான் அடிச்சிருக்கு. என்னென்ன ஃபோன்னு சொல்கிறேன், நீங்களே போய் அந்த ஃபோனில் ஃப்ளிப்கார்ட், அமேசானோட ரிவ்யூஸ் பாருங்கள். கேமரா மட்டும் நல்லா இல்லைன்னு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் Realme 8, செகண்ட் வந்து Redmi Note 10S. இந்த ஃபோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எல்லாமே நல்லாயிருக்கு, கேமரா மட்டும் நல்லா இல்லை. 64 MP தாங்க அது. பட் சம்திங் அந்த சென்சார் அவங்களால ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. ஆம்னிவிஷன் மொக்க கம்பெனி கிடையாது. லைக் அவங்க ஒரு 48 MP சென்சார் ஒன்று பண்ணாங்க Mi 10 அல்ட்ராக்கு. அதுதான் அப்போதைக்கு பெஸ்ட் சென்சார் இந்த வேர்ல்டாகவே இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்ல சென்சார் பண்ணக்கூடிய கம்பெனி தான். பட் இந்த சென்சார் அவ்வளோவுக்கு கேப்பபிள் கிடையாது. இதுதான் நம்ம நாட் CEலையும் பார்த்தோம். OnePlus அவங்களால முடிஞ்சளவுக்கு ஆப்டிமைசேஷன் அதில் கொட்டியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. பட் இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ரெட்மியோட ப்ராசஸிங் நல்லாயிருக்கும். செகண்ட், இதில் யூஸ் பண்ணியிருக்க லென்ஸோட ஆப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f1.65. f1.6ன்றது ரொம்ப ஒரு வைடான ஆப்பேச்சர். ஸோ நிறையா லைட் அது உள்ளே விடும். அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வைடான ஆப்பேச்சர் இருக்கிறதுனால அந்த ஒரு நேச்சுரல் பக்கத்தில் க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த நேச்சுரல் பிளர் கொஞ்சம் கிடைக்கும். சின்ன சென்சாராகவே இருந்தாலும் அந்த நேச்சுரல் பிளர் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ லென்ஸில் இவங்க கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பிளாஸ்டிக் லென்ஸ் இல்லாமல் ஒரு EV லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணணும்னா பேசிக்காக லைட்டு உள்ளே போகும்போது ஸ்கேட்டர் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போகும், பார்த்துக்கோங்க. ஸோ கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க. அதுமாரி நாடை விட இது பெட்டரானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இப்போயே நான் சொல்லிவிடுவேன், பார்க்காமலே கூட சொல்லலாம். ஏன்னா Nord 2 ஹார்ட்வேர் வந்து இஸ் வே பெட்டர். Nord 2ல் கொடுத்துருக்க 50 MP Sony IMX 766 சென்சார் வந்து இட்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் கிரேட் சென்சார். செம்ம பெரிய சென்சார் அது. ஸோ பட் ஆப்வியஸாக அதுக்கு இன்னும் பெட்டராக தான் இருக்கும். போகோஸ் கேமரா இஸ் குவைட் இன்ஃபீரியர் தான் சொல்லுவேன் தேன் தி நாட் மட்டும் இல்லை இந்த பட்ஜெட்டில் என்ன ஃபோனும். பிகாஸ் Realme X7 Maxலேயும் இதோட ஒரு பெட்டரான சோனி சென்சார் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வேறு என்ன செக்மெண்ட் இருக்குது, பேட்டரி அண்ட் சார்ஜிங்க்கு போவோம். பேட்டரி பார்த்திங்கன்னா நல்ல 5000 mAh மேலே உள்ள ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட். 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ MI வந்து 33 கொடுத்து கவுத்துருவானுங்களான்னு பார்க்கும்போது 67 வாட் கொடுத்துருக்காங்க. 67 வாட் இஸ் குட். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு ஒன் ஃபேக்ட் சொல்ல போகிறேன். OnePlus Nord 2ல் பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர் தான் இருக்குது. ஸோ உங்களை நான் இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன், 65 வாட் சார்ஜிங் பெட்டரா, 67 வாட் சார்ஜிங் பெட்டரா? ஏன் பெட்டர்ன்ற போது நான் பேட்ரி லைஃப் பற்றி பேசுகிறேங்க, ஸ்பீடே சொல்கிறேன். ஸ்பீடே எது பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் சொல்கிறேன் ஸ்பீடு, பேட்டரி லைஃப் எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது 65 வாட் இஸ் மச் மோர் பெட்டர் தென் 67 வாட்.
ஏன் அப்படின்றத நான் வந்து நாளைக்கு போட போகிற ஒரு கம்பேரிசன் வீடியோ இந்த 2 ஃபோன்ஸுக்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனை ஒரு ஓவராலாக பார்த்துட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி யார் யாருக்கு இந்த ஃபோன்றதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். அதையும் தாண்டி இப்போ இந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் பை இட். பிகாஸ் OnePlus-ஐ விட இவங்க கொஞ்சம் சேல்ஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்குறதுனா வாங்கலாம். ப்ரைஸும் OnePlus-ஐ விட 1000 rupees கம்மியாக இருக்குது. இயர்லி பேர்ட் ப்ரைஸிங்கில் 2000 rupees கம்மியாக இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஹெட் அண்ட் பை இட். ஸோ மற்றபடி மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ்க்கு இந்த கேமிங் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நாட் டூ பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அது ஏன்றதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசன் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சொன்ன ரெலவெண்ட்டாக இருக்காது. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் டில் நவ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you.